ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு அமைப்பாளரில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலர், அதாவது குக்குக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்ருக்காங்க. என்னென்ன எங்கெங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருச்சிராப்பள்ளியில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்ருக்காங்க. மொத்தம் 40 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலர், அதாவது குக்குக்கான ஒரு போஸ்ட். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 40 போஸ்ட் இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்னா ஆண்களுக்கு வந்து 25 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூலில் இருக்கிற விடுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காலியான உள்ள சமையலாளர் பணிகளுக்கான நிரப்புவதற்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தம் 40 வேகன்சி இருக்கு. இதில் நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா கேட்டகரி வைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத. அது மட்டும் இல்லை, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,700 ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான கல்வி தகுதி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லை, சைவம் அசைவம் நீங்கள் ரெண்டுமே வெஜ் நான்வெஜ் சமைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். 18லேருந்து 35 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32, இவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்? புகைப்படம் ஒட்டி அதனை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நில அலுவலகத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2020 சாயந்தரம் 5:45க்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது எங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்றது இந்த நோட்டிபிகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகேங்களா? ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 2ஆம் தளத்தில் அமைந்துள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நில அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த அஃபிஷியல் இந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த கன்சல் ஆஃபீஸில் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அப்ளிகேஷன்ஸ். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் தான், ஒரே பேஜ் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதையும் நான் 5 நிமிஷம் சொன்னால் நல்லா இருக்காது வீடியோ. மேக்ஸிமம் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 5 பாயிண்ட் தாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இது 2 தெரிஞ்சாலே நீங்க தாராளமா இந்த 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 வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசு வேலை தான். இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல உங்க போட்டோ ஒட்டிடுங்க, உங்க பெயரு தமிழ்ல இங்கிலீஷ் ரெண்டுமே, உங்க வயசு எவ்வளோ, உங்க அப்பா பேரு, கல்யாணம் ஆச்சுன்னா கணவர் பெயரு, என்ன நீங்க கேட்டகரி, அதாவது ஆனா பெண்ணா திருநங்கையா அப்படின்றது, இனம் ஓபிசியா எஸ்சியா பிசியா எம்பிசியா எஸ்டியா அப்படின்றது நீங்க ஃபில்அப் பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, அதுல உட்பிரிவு விவரம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்சி எஸ்டி பிசி அந்த மாதிரி இருந்தா ஜாதி சர்டிஃபிகேட்ல கொடுப்பாங்க உங்களோட உட்பிரிவு விவரம் சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, உங்க டேட்டு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதிகபட்சமா இப்போ சில பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்க கூட அப்ளை பண்ணுவாங்க, அவங்களும் டிகிரின்னு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சா ஆமான்னு போடுங்க, எவ்வளவு வருஷம் எவ்வளவு மாசம் எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத. அப்புறம் நீங்க ஆல்ரெடி அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவர், அதாவது உங்க ப்ரையாரிட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விதவை, ஆதரவற்ற விதவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகிரி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் வந்து கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்குலாம் வந்து ப்ரையாரிட்டி தருவாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். பட் ஃபில்அப் பண்ணி அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதனால நீங்கள் அதை பார்த்துங்க. ஓகேங்களா? பர்மனெண்ட் அட்ரஸு, ப்ரெசன்ட் அட்ரஸு, அப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டோட எண், ஆதார் அட்டை, இது மட்டும் இருந்தால் போதும். இங்கே சிக்னேச்சர் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ் காமிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. பார்த்து இந்த அட்ரஸ் காமிச்சிங்கன்னா போதும். சாரி, பேக்ரவுண்ட் ரொம்ப நாய்ஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் என்ன லிஸ்டிக் எடுக்கிறாங்கன்றத நான் ரெகுலராக ஒரு நாளில் வீடியோ சொல்லுவேன். 18ஆம் தேதின்றது 8 நாள் தான் இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் அப்ளை பண்ண பாருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோல